நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சேனல் ஆண்ட்ரோ ப்ராஜெக்ட். நம்ம இந்த விட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் ப்ளே கன்சோலில் வந்து 20 டெஸ்டர் வந்து நம்ம எப்படி வந்து ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுபோக வந்து அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் எதுவும் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா எந்த விதமான இதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து பில்ட் பண்ணி க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து அப்லோட் பண்ணாலே போதும், உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பப்ளிஷ் ஆயிரும். ஸோ இப்போ வந்து அப்படி கிடையாது. 2024 வந்து புது அப்டேட் விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து கம்பல்சரி க்ளோஸ் டெஸ்டிங் வந்து 20 பேர் வந்து நீங்கள் வந்து ஒரு 15 டேஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் தான் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பப்ளிஷாக பண்ண முடியும் சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம அப்ளிகேஷன் வந்து பாருங்கள், ஒன்று வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ஓகேங்களா, க்ளோஸ் டெஸ்டிங்கில் இருக்குது. ஸோ நம்ம உள்ள போய் பார்ப்போம். உள்ளே போய் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய டேஷ்போர்டில் வந்து என்ன கட்டுவோம் வச்சிட்டிங்கன்னா, சைடில் ப்ரொடக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரொடக்ஷன் கிளிக் பண்ணாலே நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், உள்ளே போகாது. இந்த மாதிரி வந்து மேக் யுவர் ஆப் அவைலபிள் டு மில்லியன் ஆஃப் யூசர் நிறைய பேர் யூஸ் பண்ண போகிறாங்க. அதனால் வந்து உங்களோட அப்ளிகேஷன் உள்ளே போக சொல்லிட்டாங்க. ஸோ கோ டு டேஷ்போர்டு சொல்லி காட்டுது. இந்த இடத்துல ப்ரொடக்ஷன் தான், ப்ரொடக்ஷன் வரல பாருங்கள். டேஷ்போர்டு தான் வரும். டேஷ்போர்டு வந்து இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். அப்போ தான் அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். சரிங்களா. ஸோ இதில் வந்து பாருங்கள், ப்ரொடக்ஷன் வந்து இன்ஆக்டிவில் இருக்குது. ஸோ சி டெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஓப்பன் டெஸ்டிங் வந்து இன்ஆக்டிவில் இருக்குது, இன்டர்னல் டெஸ்டிங் வந்து ஆக்டிவில் இருக்குது, க்ளோஸ் டெஸ்டிங் வந்து ஆக்டிவில் இருக்குது. ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து க்ளோஸ் டெஸ்டிங்கில் இருக்கிறோம். ஸோ அப்படி கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், அப்ளை ஃபார் அசஸ் ப்ரொடக்ஷன் நீங்கள் வந்து அசஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஐடியா இருக்குங்களா, பப்ளிஷியாக க்ளோஸ் டெஸ்டிங். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து க்ளோஸ் டெஸ்டிங் வந்து பப்ளிஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஹேவ் அட்லீஸ்ட் 20 டெஸ்டர் ஆப்டின் இன் யுவர் க்ளோஸ் டெஸ்ட். 20 டெஸ்ட் வந்து கம்பல்சரி நம்மளுக்கு வந்து வேணும். நம்ம 20 பேர் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட வந்து 7 டேஸ் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து 14 நாள் வரைக்கும் நம்ம வந்து ரன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய ப்ரொடக்ஷன் வந்து இங்கே ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இது வந்து எப்படி பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த சைடில் பாருங்கள் டெஸ்டிங் சொல்லியிருக்குங்களா, ஓப்பன் டெஸ்டிங், க்ளோஸ் டெஸ்டிங், இன்டர்னல் டெஸ்டிங். நம்ம இன்டர்னல் டெஸ்டிங் கிளிக் பண்ணோம்னா ஆல்ரெடி வந்து முடிச்சிட்டோம் நம்ம. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து க்ளோஸ் டெஸ்டிங்கில் இருக்கும் இல்லையா, க்ளோஸ் டெஸ்டிங் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வந்து மேனேஜ் ட்ராக்னு சொல்லி வரும். நீங்கள் புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா கிரியேட் டேக் கொடுத்து பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம், நம்ம ரன்னிங்கில் இருக்கிறனால மேனேஜ் ட்ராக் கொடுக்குறோம். கொடுத்துட்டு இந்த இடத்துல ரிலீஸ் சொல்லி கேட்பாங்க. ரிலீஸ் எல்லாமே ஆப்ஷன் உங்களுடைய நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க சொல்லி எல்லாமே கேட்பாங்க. அப்புறம் வந்து ரீஜன், இந்த இடத்துல டெஸ்ட்டாக இருக்குல்ல, அந்த டெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமெயில் லிஸ்ட் மாதிரி ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து குரூப் கூகுள் குரூப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து இமெயில் டெஸ்ட்டில் கொடுப்போம். இந்த இடத்துல ஓனருங்கிறது என்னுடைய இது இருக்கும், மெயில் ஐடி. ஸோ நீங்கள் இதிலே நீங்கள் எல்லாமே ஆட் பண்ணிட்டு கூட போகலாம். நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி புதுசாக போட்டிருக்கேன். இதுக்குள்ளே போய் நம்ம வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 34 மெயில் வரைக்கும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியுங்களா, 34 மெயில் வரைக்கும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி நம்ம பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, கிரியேட்டில் மெயில் லிஸ்ட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுடைய நேம், ஸோ சும்மா டெஸ்டிங், நியூ டெஸ்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சுக்கலேன். டெஸ்டிங் நியூ டெஸ்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உள்ள எல்லா மெயிலையுமே நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 5-6 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா மெயிலையுமே கொடுத்துருங்க. அதுபோல் வந்து ரிலேட்டிவில் தெரிஞ்சவங்க எல்லா மெயிலையும் கொடுத்துருங்க. மொத்தத்துக்கு ஒரு 20 மெயில் 25 மெயில் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்துருங்க. கொடுத்து என்டர் பண்ணிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே இந்த இடத்துல வந்து ஆட் ஆகிட்டே வந்துடும். ஓகேங்களா. ஆட் ஆன பிறகு இந்த மாதிரி நான் வந்து 34 மெயில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆன் ஆண்ட்ராய்டு சொல்லியிருக்கோம், ஜாயின் ஆன் வெப்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் இந்த ஜஸ்ட் இந்த இது மட்டும் கிளிக் பண்ணுங்கள், காப்பி பண்ணி இந்த லிங்க் மட்டும் காப்பி பண்ணிடுங்க. உங்களோட லிங்க் வந்து ஹைடாக இருக்கும் ஆரம்பத்தில். நீங்கள் வந்து 20 மெயில் ஐடி கொடுத்த பிறகு தான் உங்களுடைய லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த லிங்க்கை காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே இந்த லிங்க் வந்து அனுப்பி விட்ருங்க. அனுப்பி விட்டிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்துருச்சுங்களா. ஸோ நீங்கள் வந்து இந்த லிங்க் காப்பி பண்ணி கொடுத்தா தான் வரும். நீங்கள் டேரெக்டாக அவங்க போய் இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணால் வராது. ஓகேங்களா. வந்துருச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எல்லாருமே வந்து இன்ஸ்டால் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். அவ்வளோதான். நீங்கள் ஓவரால் இன்ஸ்டால் பண்ண உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வெளியே டேஷ்போர்டில் வந்து எத்தனை பேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒன்று ஒன்றா கவுண்ட் ஆகிட்டே வரும். காட்டுற பாருங்கள். இந்த இடத்துல வந்து இது வந்து உங்களுக்கு இப்போதைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஓகே ஆயிடுச்சுங்களா. உங்களுக்கு வந்து ஓகே ஆயிருக்காது. 20 டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு 1 2 3 4 சொல்லி உங்களுக்கு வந்து கவுண்ட் ஆகிட்டே வரும். 20 பேர் முடிஞ்ச பிறகு உங்களுக்குன்னா இது வந்து டிக் ஆயிரும், கீழே வந்து ரன்னிங்கில் ஆயிரும். ரன் ஒரு டெஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் வந்து 15 டேஸ் வந்து நீங்கள் வந்து இந்த 20 பேருமே அந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. சும்மா வந்து வச்சுருந்தாலே போதும், இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தாலே போதும்.
உங்களுக்கு வந்து கவுண்ட் ஆகிட்டே வந்துடும். ஓகேங்களா, இதுதான் டெஸ்டர். இந்த டெஸ்டர் வந்து நீங்கள் பண்ணி முடிச்ச பிறகு தான் உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷனை வந்து அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து ப்ளஸ் அப்ளை பண்ணாலே போதும், ஒரு 2 டேஸில் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, இதுதான் ப்ரொசீஜர். ஸோ இதில் எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த வீடியோஸ் நம்ம வந்து எப்படி வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்த்துட்டே வரும். ப்ளே ஸ்டோரில் வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது, எப்படி இந்த அப்ளிகேஷன் இந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறது, எல்லா விதமான டீட்டெயில்ஸுமே பார்ப்போம். அப்போ வந்து அப்ளிகேஷன் எப்படி நம்ம ரெடி பண்ணுறதும் 2-3 வீடியோஸ் போட்டிருக்கோம். எப்படி ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ இன்ஸ்டால் பண்ணுறது சொல்லி போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுங்க. அடுத்த வீடியோஸில் தொடர்ந்து பார்ப்போம். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.